முக்கியமா இட்டாச்சியை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அமாதெராசுவ இட்டாச்சி உனக்குள்ள பதச்சிட்டு போயிருக்கான் போல. இட்டாச்சி இறந்த பிறகு இப்படி ஒரு குழியை வெட்டிட்டு போயிருக்கான். அவன் இன்னும் எத்தனை திட்டங்களை வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? நான் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இதை பண்ணியிருக்கான். நீ என்னோட ஷேரிங்கனை பார்த்த உடனே உனக்குள்ள இருக்கிற அமாதெராசு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி உனக்குள்ள வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை இட்டாச்சிக்கு என்ன பத்தி எதுவுமே முழுசா தெரியாது. இல்லாட்டி இந்நேரம் நான் கண்டிப்பா பெண்ணமா தான் இருந்திருப்பேன்.